வேர்ல்ட்ஸ் டாப் 50 டிக்டேட்டர்ஸில் 45th பிளேஸில் யார் இருக்கானோ விக்டோரியானோ ஹியூவர்ட்டாங்கிறவர் தான். லீஸ்ட் டேஞ்சரஸில் இவர் 6th பிளேஸில் இருக்காரு. மார்ச் 23, 1845 அப்போ பிறந்த இவர் தன்னோட 24வது வயசுலேயே மெக்சிகன் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணி அடுத்த 8 வருஷத்தில் பிரசிடென்ட் டயாஸோட அல்லக்கையாக மாறுறாரு. பிரசிடென்ட் டயாஸ் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாரோ அது எல்லாத்தையும் தடையமே இல்லாமல் அழிக்கிற வேலையை தான் ஹியூவர்ட்டா பண்ணிட்டு இருந்திருக்காரு. 1910 மெக்சிகன் ரெவல்யூஷனில் டயாஸோட பதவி பறிக்கப்பட்டு மடிரோங்கிறவர் மெக்சிகன் பிரசிடென்ட் ஆகிறாரு. டயாஸ்க்கு எப்படி ஒரு அல்லக்கையாக இருந்தாரோ அதே மாதிரி தான் மடிரோக்கும் ஒரு அல்லக்கையாக ஹியூவர்ட்டா இருந்திருக்காரு. ஆனால் போக போக ஹியூவர்ட்டாவோட ஆக்ஷன்ஸ் மடிரோக்கு அகைன்ஸ்டாக போக ஆரம்பிச்சிருக்கு. இதன் விளைவாக February 1913 அப்போ மடிரோவை பிட்ரே பண்ணி ஒரு கூப்பன் நடத்தி மெக்சிகன் பிரசிடென்ட் ஆகிறாரு ஹியூவர்ட்டா. February 22, 1913 அப்போ மடிரோவும் வைஸ் பிரசிடென்ட்டும் கொலை செய்யப்படுறாங்க. தன்னோட பதவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு ஹியூவர்ட்டாவோட ஆர்டரில் தான் அவங்க 2 பேரும் கொலை செய்யப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தன்னை ஒரு டிக்டேட்டரை அறிவிச்சிட்டு வழக்கம் போல காங்கிரஸை டிசால்வ் பண்ணுறது, ப்ரெஸ்ஸோட ஃப்ரீடம்ஸை பறிக்கிறது, அப்போசிஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போலீஸையும் மிலிட்ரியும் ரொம்ப வயலண்டாக யூஸ் பண்ணுறது, கான்ஸ்டிடியூஷனல் லாஸை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வழக்கமாக டிக்டேட்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே தான் ஹியூவர்ட்டாவும் பண்ணியிருக்காரு. பட் மற்ற டிக்டேட்டர்ஸ் 7-8 வருஷத்தில் பண்ணுறத ஹியூவர்ட்டா ஒரே வருஷத்தில் பண்ண நினச்சாரு. இதனாலேயே உலகம் ஃபுல்லாக இருந்து நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. ஒரு கட்டத்தில் மெக்சிகோக்குள்ள நிறைய ரெவல்யூஷனரிஸ் உருவாகி இவருக்கு அகைன்ஸ்டாக சிவில் வார்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனாலேயே ஜூலை 1914 அப்போ ரிசைன் பண்ணிட்டு யூரோப்புக்கு தப்பிச்சு போயிட்டாரு. யூரோப்லேருந்து யூஎஸ்ஏக்கு தப்பிச்சு போய் அங்கேருந்து திரும்பவும் மெக்சிகோக்கு வரணும்னு நினச்சாரு ஹியூவர்ட்டா. பட் ஜான்வரி 1916 அப்போ யூஎஸ் அத்தாரிட்டிஸ் டெக்ஸஸில் வச்சு ஹியூவர்ட்டாவை அரெஸ்ட் பண்ணி ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தாங்க. January 13, 1916 அப்போ ஹியூவர்ட்டா லிவர் ஃபெயிலியர்னால இறந்துட்டதா சொல்லி யூஎஸ்ஏ அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிக்டேட்டரை பற்றி நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஃபாலோ பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.